ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எதை பற்றினா, கல்வி உளவியலில் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான வினா விடைகளை அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி வரும் காலங்களில் கல்வி உளவியலுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளார போகலாம். ஊக்கம் மிகுந்தவன் டேஸுடன் கற்பதால் கடினமான பாடப்பொருட்களை கற்று தேர்ச்சியடைகிறான். விடை கவனம். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன என எந்த உளவியலறிஞர் குறிப்பிடுகிறார்? கேட்ஸ். டேஸ் கற்றலை விரிவுபடுத்தும் வலிமை பெற்றது. வழிகாட்டல். டேஸ் கற்றல் என்பது புரிந்து கொண்டு தொடர்புகளை அறிந்து பொருளுணர்ந்து கற்றலை குறிப்பிடும். விடை புலன்காட்சி கற்றல். கற்றலின் ஆரம்ப நிலையில் விளைபயன் குறைந்த அளவு காணப்பட்டு பயிற்சி காலம் அதிகரிக்க அதிகரிக்க விளைபயனும் அதிகரித்து கொண்டே செல்லும் கற்றல் வளைகோடு எது? விடை உடன்பாட்டு முறையில். கற்றலின் ஆரம்ப நிலையில் அதிக முன்னேற்றமின்றி சுணக்க நிலை ஏற்படுவது எந்த கற்றல் வகை கற்றல் வளைகோடு? விடை எஸ் அமைப்பு கொண்ட வளைகோடு. கற்பவரின் குறைந்த டேஸ் காரணமாக ஓரளவு தேர்ச்சி கிட்டியவுடன் கற்பவர் திருப்தி அடைந்து விடுதல். விடை அவாவு நிலை. அறிவுப்புல கோட்பாட்டின் முக்கியத்துவம் எது? விடை உட்காட்சி பெறுதல். கற்பவரின் டேஸுக்கு ஏற்ப கற்றல் தரம் வேறுபடுகிறது. விடை அறிதிறன். சிக்கலான கருத்தியல்பால் பட்ட கற்றல் நிகழ்வுகள் சிந்தித்தலை பயன்படுத்தும் டேஸ் அடிப்படையில் நடைபெறுகின்றன. விடை அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் வளைகோட்டை முன்மொழிந்தவர் யார்? விடை தார்ண்டைக். டேஸின் கற்றல் கோட்பாடு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட செயல்திறன்களின் கற்றல், அதிலும் குறிப்பாக சிக்கல் மிகுந்த பரிச்சயமில்லாத பணிகளை கற்பதற்கு மட்டுமே பொருந்தும். விடை தார்ண்டைக். எதிர்வினை ஆக்க நிலையிருத்தம் எவருடைய கோட்பாடு? விடை பாவ்லோ. பாவ்லோவின் பரிசோதனை உமிழ்நீர் சுரப்பது என்பது UCR அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். நுண்ணறிவில் சிறந்தோர் டேஸ் வழி கற்கின்றனர். விடை புலன் கோட்பாடு. தொடர்பு கொள்கை பற்றி முதலில் கூறியவர் யார்? விடை அரிஸ்டாட்டில். பின்வருவனவற்றில் எவை கற்றலில் தொடர்புக்கு உதவுவனாக குறிப்பிடப்படுகின்றன? விடை இவை அனைத்தும். டேஸ் என்பவர் கற்றலின் தூண்டல் துலங்கல் தொடர்பிற்கான ஏற்படுதலால் வலுப்படுத்தும் காரணிகளின் பங்கினை சுட்டிக்காட்டியுள்ளார். விடை ஹல். ஒருவனது முயற்சி நிலையும் அதனின்று எழும் வளர்ச்சி பண்புகளும் வளர்ச்சி தேவைகளும் கற்றலுக்கான ஆயுத்த நிலையினை அவனிடம் தோற்றுவிக்கக்கூடும் என வலியுறுத்துவது டேஸ் விதி. ஆயத்த விதி. ஒரு மாணவரது கற்றலுக்கேற்ப ஆயத்த நிலையில் எந்த கூறுகள் உள்ளன? விடை A மற்றும் B, அதாவது முயற்சி மற்றும் ஊக்குவித்தல். எவரது கருத்து ஆக்க நிலையுறுத்தல் பற்றிய பண்டைய கருத்து என குறிப்பிடப்படுகிறது? விடை வாட்சன். பாவ்லோ
தனது ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையில் நாயின் உமிழ்நீர் சுரப்புக்காக கொடுக்கப்பட்ட உணவு எது? விடை எலும்புத்தூள் உணவு. ஒரு நாய்க்கு உணவு அளிக்கப்படும் போதெல்லாம் பாவ்லோ மின்மணி ஓசையை எழுப்பினார். சிறிது காலம் சென்ற பிறகு மின்மணி ஓசையை கேட்டவுடன் நாயின் வாயில் உமிழ்நீர் சுரந்தது. இது டேஸ் என பாவ்லோ குறிப்பிட்டார். ஆக்க நிலையுறுத்த தூண்டல். தட்டைப்புழு, நத்தை போன்ற உயிரினங்களை பயன்படுத்தி இவற்றிலும் ஆக்க நிலையுறுத்த எளிய துலங்களை தோற்றுவிக்க இயலும் என நிரூபித்தவர் யார்? விடை இவர்கள் அனைவரும், அதாவது ஹர்க்ஸ், லஸ்லி, பெட்ரிக், இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை சொல்லியிருக்காங்க. கருவிசார் ஆக்க நிலையுறுத்தலை விளக்கியவர் யார்? விடை ஸ்கின்னர். கற்றல் என்பது ஒருவனுக்கு எதிர்ப்பட்டுள்ள முழுமையான அனுபவத்தின் உட்பொருளை உணர்ந்து அவ்வனுபவத்தின் அமைப்பு பற்றி அறிதலாகும் என குறிப்பிடுவது. விடை இவைகள் அனைத்தும். உட்காட்சி கற்றலுக்கு கோலர் பயன்படுத்திய விலங்கு எது? விடை மனித குரங்கு. ப்ரூனர், காக்னே மற்றும் லெவின் போன்றோரது கற்றல் பற்றிய விளக்கங்கள் எவற்றுடன் தொடர்புடையது? விடை ஏ மற்றும் பி, அதாவது உட்காட்சி கற்றல் மற்றும் களக்கற்றல். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சிக்கான எந்த முன்னாள் இயக்குனர் அவாவு நிலையின் அளவினை அறிந்த அளவுகோலை உருவாக்கியுள்ளார்? விடை பன்னீர்செல்வம். கல்வியாண்டு முழுவதும் தொடரும் கற்றலில் ஊக்குவித்தல் நிலையினை நீடித்த முறையில் ஏற்படுத்தி திறம்பட உதவுவது டேஸ். விடை அகமதிப்பீடு.